ஒரு பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் வந்து இல்லாட்டி ஒரு என்டர்பிரினர்ஷிப் வந்து சக்ஸஸாக போகணும்னா அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ஆரம்ப புள்ளி தெரியும்? இது பிஸ்னஸுக்கு மட்டுமில்லை, இந்த உலகமே இந்த ஆரம்ப புள்ளியை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்குது. இதை நாங்கள் டார்கெட் பண்ணிக்குள்ள வந்து எங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு ஹை லெவலில் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு அடையாளம் மிக்க ஒரு பிஸ்னஸாக வந்து வரும். இது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூவல் அதாவது ஐக்கிய சபையின் 17 நிலைத்திரு அபிவிருத்தி இலக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். உதாரணம் சொல்லப்போனால் வறுமையின்மை, பசியின்மை, ஆரோக்கியம், நல்வாழ்வு, இப்படி வந்து ஒரு 17 இலக்கை வந்து ஜூவன் வந்து சொல்லுது. 2015 அறிமுகப்படுத்தி இதை வந்து எல்லா உலக நாடுகளுமே சேர்ந்து இதை நாங்கள் அடையணும் 2030 என்றது வந்து இது இலக்கு. இதை நோக்கி தானே எல்லா நாடுகளுமே ஓடிக்கொண்டிருக்கு. இலங்கையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அப்போ எங்களோட பிஸ்னஸ் என்ன செய்யணும்? ஒரு என்டர்பிரினர்ஷிப் பண்ணுறது வந்து நாட்டின் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். இப்போ இதை நாங்கள் எல்லாத்தையும் மையப்படுத்திக்கணும். இந்த 17 கோல்லையும் எங்களோட பிஸ்னஸ் வந்து எதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் வந்து நீங்கள் சொல்லி பார்க்கக்குள்ள வந்து உங்களோட பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சக்ஸஸான ஒரு தனித்துவம் மிக்கதாக வந்து மாறும். ஒரு என்டர்பிரினர்ஷிப் பண்ணுறது வந்து லாபத்தை வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதை விட 2 மடங்கு வந்து சமூக நன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களோட பிஸ்னஸ் வந்து அதாவது பிஸ்னஸ்ன்றது ஒரு என்டர்பிரினர்ஷிப் தொழில் முயற்சி ஆண்மை வந்து ஒரு சக்ஸஸான இடத்துக்கு ஒரு தனித்துவம் மிக்க ஒரு நிறுவனமாக வந்து உங்களோட நிறுவனம் வளரும். இதில் வந்து எத்தனை பேர் இதை வந்து அக்ரி பண்ணுறீங்க? இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸில் எத்தனை பேர் வந்து இதை கை கொண்டுக்கிறீங்க? எந்த பிஸ்னஸ் வந்து இந்த 17 இலக்கிலையும் எத்தனைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களோட கமெண்ட்ஸில் இதில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் வந்து எத்தனை பேர் வந்து உங்களோட பிஸ்னஸ் என்னென்ன இலக்குகள் சப்போர்ட் பண்ணுதுன்னு இதுவரையும் யோசிச்சுருப்பீங்க. இதை வச்சுக்கொண்டு நான் இந்த பிஸ்னஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் சொல்கிறார்கள். இதில் கமெண்ட் பண்ணுங்கள்.